ஃபினாலே வீக்குக்கு வந்துட்டோம். யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. இப்போ வரைக்கும் ஓட்டிங்கில் லீடில் இருக்கிறது, நான் அன்அஃபிஷியலை பற்றி பேசவே இல்லை, அஃபிஷியலில் லீடில் இருக்கிறது திவ்யா அவர்கள், இரண்டாவது இடத்துல இருக்கிறது சபரி. ஸோ டாப் 2 தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏற்ற போகிறாங்க. அதில் ஓட்டின் பிரகாரம் திவ்யா அவர்கள் வந்து இந்த சீசனை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு கல சூழல். யதார்த்தம் அதுதான், பிக் பாஸ் 9 யதார்த்தம் அதுதான் இப்போதைக்கு. இப்போ கானா வினோத் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அது இதெல்லாம் வந்து அது வேற ஒரு சினாரியோ. வினோத் அவர்கள் இல்லை, அவர் கேமை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதை வந்து பேசி அதில் வந்து பயன் கிடையாது. இப்போ என்னடா அப்படின்னா, இறுதி வாரம் வந்த உடனே ஒரு விஷயம் வந்து இப்போ திட்டமிட்டு திவ்யா மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திவ்யா ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பல பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பொண்ணு ஜெயிக்கிறத இப்போ வரைக்கும் பல ஆண்களால் ஏற்றுக்க முடியலை, பல பேரால் ஏற்றுக்க முடியல. இன்னொன்று, பார்வதி மற்றும் கமருதனுடைய ரசிகர்கள் ஃபைனல் டே அவங்க 2 பேரும் ரெக்கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி திவ்யா வந்து அவங்கள வச்சு பண்ண ஒரு சம்பவம், திவ்யா ஜெயிச்சிடவே கூடாது, திவ்யாவுக்கு பதிலாக யார் ஜெயிக்கணும், சபரி ஜெயிக்கணும், ஸோ ஒட்டுமொத்த சப்போர்ட்டே அங்கே இறக்குடா, திவ்யா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது பல பேருக்கு வந்து அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னமும் ஆணாதிக்க சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ என்னடா அப்படின்னா, இத்தனை நாட்களாக வராத ஒரு வீடியோ இப்போ வந்து ட்விட்டரில் வைரல் ஆகிட்டு இருக்கு. திவ்யா அவர்கள் மேலே எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, பிஆர் வச்சுருக்காங்க. அதை தாண்டி கேமை பற்றி எதனா பேசுகிறானா, அவங்க பிஆர் வச்சுருக்காங்க. சரிடா, பிஆர் வச்சுருந்தா என்னடா, கேமில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க, தப்போ சரியோ எல்லா இடத்துலையும் அவங்களுடைய வாய்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, டாஸ்க் நல்லா விளையாடுறாங்க, நல்லாவே சமைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பிஆர் வச்சுருக்காங்க. அவங்க சின்னதாக ஒரு விஷயத்த பண்ணால் கூட பெருசாக வந்து காட்டுறாங்களாம். சரி, சின்னதாக எதனா பண்ணால் பெருசாக காட்டுறாங்க, அதுதான் பிஆரோடைய வேலை. பெருசாக அவங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க, ஆனால் நாங்கள் அதை பேச மாட்டோம். வி ஃபார் யூன்னு ஒரு சேனல் இருக்குது, அண்ணன் ரொம்ப முக்குறாப்புல, திவ்யாலாம் ஒன்றுமே பண்ணலை, பண்ணாத திவ்யா ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலும் அவங்க பிஆர் டீம் வந்து பெருசாக வீடியோ போட்டு பார்க்குற முட்டாள் என்ன கேனையா இல்லை. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் கூட தான் ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசாக பேசுகிறீங்க, உங்கள் வீடியோ பார்த்து அடடே இவர் சொல்கிறதாம்பா உண்மை அப்படின்னு மக்கள் வந்து அப்படியே ஏற்றுப்பாங்களா? அவங்களும் பிக் பாஸ் பார்க்குறாங்க, நீங்களும் பிக் பாஸ் பார்த்து தான் ரிவ்யூ பண்ணுறீங்க. உங்கள் ரிவ்யூ பிடிச்சவன் நீங்கள் சொல்கிறத கரெக்டுன்னு சொல்லுவான், அவங்க கேமை பிடிச்ச மக்கள் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் பெருசாக காட்டுறதுக்கோ சின்னதாக காட்டுறதுக்கோ என்ன சம்பந்தம்? காட்டிட்டு போட்டோம், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அதை வந்து சொல்லிட்டாப்பு இல்லையா, சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்றுங்க. என்னென்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் சீசன் 6 பார்த்துருப்பீங்க. அசீம் அவர்களுக்கு இந்த தமிழ்கில்ஸ் வெப்சைட் இருக்குல்ல, இந்த தமிழ்கில்ஸ் வெப்சைட்டில் வந்து பாட் ஓட்டிங் பண்ணுறது ஒரு வீடியோவாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பாட் ஓட்டிங் அந்த வந்து சிஸ்டமில் வந்து ஏதோ கரெக்ட் பண்ணி திவ்யாவுக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது, ஆட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த யாரோ பண்ணி இது வந்து திவ்யா பிஆர் பண்ணுற வேலை அப்படின்ற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜென்ரலாக இதில் நமக்கு எழும்புற கேள்வி, இது வந்து இவர் வந்து பேசியிருக்காப்புல, திவ்யா வந்து அப்போ இத்தனை நாள் வந்து இப்படித்தான் வந்தாங்களா, இப்படித்தான் வந்து அவங்க வந்து ஓட்டு, அது முதல் வாரத்தில் இருந்தே ஒருத்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவு கிடைச்சிது, முதல் வாரத்தில் இருந்து எப்படி வந்து அவங்க வந்து ஓட்டிங்கில் டாப்பில் இருந்தாங்க, வாயா திறந்தாலே பொய். வினோத் வர அன்னைக்கெலாம் வந்து திவ்யா வந்து இல்லை, மற்ற நாளில் மட்டும் திவ்யா எப்படி வந்து டாப்பில் இருக்காங்க, அப்போ திவ்யா வந்து இந்த மாதிரி வந்து பாட் ஓட்டிங் பண்ணி தான் இவ்வளோ லீடில் இருக்காங்க. எதை பார்த்துட்டு கதறாங்க? அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்த்துட்டு கதறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அது எப்படி கரெக்டாக இறுதி வாரத்தில் அவங்க டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆன பிறகு இந்த வீடியோ வந்துச்சு. கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, இப்போ நான் திவ்யாவுடைய பிஆர், திவ்யாவுக்கு நான் பிஆர் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து திவ்யாவுக்கு வந்து இந்த மாதிரி பாட் ஓட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா நானே அதை வீடியோ எடுத்து வெளியில் விடுவேனா? அது என் ப்ரொஃபஷன்.
பிஆர் அப்படிங்கிறது என் ப்ரொஃபஷன். நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு லாயலாக இருக்கணும். என் கிளைண்ட்டுக்கு வந்து நான் துரோகம் பண்ணக்கூடாது. கரெக்டாக? எந்த டீமாக இருந்தாலும் அதை தானே பண்ணுவாங்க. இந்த வீடியோவை யார் எடுத்தது, யார் ரிலீஸ் பண்ணது? ரெண்டாவது, ஒருவேளை இந்த வீடியோவை வந்து திவ்யா பிஆர் டீம் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராச்சும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா ஏன் அவர்கள் முகத்தை காட்டி இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு ஏன் பேசலை? யாருன்னு நமக்கு தெரியும்ல. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கானா வினோத்துக்கு ஓட்டு வர்றது எல்லாமே மக்களுடைய ஓட்டு, திவ்யாவுக்கு வர ஓட்டு எல்லாமே வந்து பாட்டு ஓட்டு அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ திவ்யாவுக்கு ஓட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே பாட்ஸா? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா வி ஃபார் யூ? ஏதோ ஒரு வீடியோ வந்துருச்சு, அந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை என்னன்னு தெரியுமா நமக்கு? ஃபேக்ட் செக் பண்ணோமா? ஏன் அதை திவ்யாவுடைய ஹேட்டர்ஸே வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்க கூடாது? திவ்யா பேரை கெடுக்கணும், திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்றது, இந்த மாதிரி ஓட் பண்ணுறாங்கன்றத திவ்யாவுக்கு டைட்டில் வராமல் அதை தடுக்கணுன்றதுக்காக திவ்யாவுடைய ஹேட்டர்ஸ் யார் வேணாலும் அதை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ திவ்யாவுடைய டீம் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அவன் எப்படி அதை வீடியோ எடுத்து வெளியில் போடுவான்? இப்போ எந்த டீம் யாருக்கு பிஆர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இப்போ நான் திவ்யாவை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு திவ்யா பிஆர் டீமில் ஒரு ஆளை நான் பிடிச்சிருக்கணும். சினிமா மாதிரி இருக்குது. ஒரு ஆளை வந்து நான் ஸ்பையாக பிடிச்சி அவனை நான் வேலைக்கு வச்சு அவன் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுத்து திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஓட்டு வர்றது அவன் என்கிட்ட சொல்லி அதை வீடியோவாக எடுத்து கொடு, நான் அவன்கிட்ட கேட்டு அவன் வந்து அதை வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்பி இப்படி உட்காந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது பிரதர். இதை எவனாவது பண்ணுவானா? எவனோ அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண தெரிஞ்ச ஒரு தற்கூரி நாய், அவன் தற்கூரி கிடையாது, அவன் இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ராடு, ஒரு பன்னாட பரதேசி, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக அவனா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஏன் இத்தனை நாள் வந்து திவ்யாவுக்கு ஏன் அது நடக்கலை? இப்போ அவங்க வந்து 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இப்போ கானா வினோத் வந்து நாமினேஷனில் இருக்கும் பொழுது கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் தெரியுமா ஓட்டில்? பண்ணுறவன் கடைசி வாரம் மட்டுமா பண்ணுவான்? இப்போ 1 லட்சம் ஓட்டு திவ்யா எடுத்திருந்தாங்கன்னா கானா வினோத் வந்து 2.5 லட்சம் ஓட்டு எடுத்திருப்பாப்புல. கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸில் காட்டுவானா? எந்த பிஆர் ஆச்சும் பாட் ஓட்டிங் போடுறானா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுவானா? சரி, தமிழ் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் ஓட்டு போட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து நீங்கள் ரோபோட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ண சொல்லும். அதை நீங்கள் ஆட் பண்ணி அந்த ஆன்சரை கொடுத்துட்ட பிறகு தான் உள்ளேயே அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகி போகும். புரியுதுங்களா? ஸோ அந்த இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக அஃபிஷியல் ஓட்டிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அஃபிஷியல் ஓட்டிங்கில் மக்களை தவிர்த்து யாராலையும் ஓட் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு வந்து ஒரு டெலிகாலிங் டீம் வச்சுருக்காங்க, டெலிகாலிங் டீம் வச்சு வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி தப்பாக போகும் நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய திறமை. உங்களுக்கு வேணா நீங்களும் பண்ணிட்டு போங்க. நான் என்ன கேட்குறேன்னா இத்தனை நாட்கள் இல்லாமல் இத்தனை வாரங்கள் இல்லாமல் இறுதி வாரத்தில் எப்படி? இப்போது இவருக்கு நான் வந்து நேரடியாகவே ஒரு பதில் கொடுக்குறேன். என்னன்னா வந்த புதுசுலேயே திவ்யா வந்து எப்படி டாப்பில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேட்குறாரு. எந்த விதமான அவங்க என்ன சூப்பர் ஸ்டாரா அப்படின்றாப்புல. நான் கேட்குறேன், இந்த சீசனில் இருக்கிற எந்த கண்டஸ்டண்ட்டும் உருப்படியான கண்டஸ்டன்ட் இல்லைன்னு கழுவி ஊற்றுனதில் நீங்களும் ஒரு ஆள் தான். பிபி வந்து கண்டஸ்டண்ட்டை வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் ஒஸ்ட்டான சீசன் நம்ம பேசியிருக்கோமா இல்லையா? எல்லாருமே யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? வைல்ட் கார்டு ரிட்டர்ன் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வைல்ட் கார்டு வந்த பிறகு தான் இந்த கேமே மாறப்போகுது. வைல்ட் கார்டு வந்த பிறகு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வாரம் திவ்யா வராங்க. திவ்யா வந்த முதல் வாரம் அவங்க தான் கேப்டன், அவங்க நாமினேஷன்லேயே கிடையாது. அப்போ வந்த முதல் வாரத்திலே வந்து எப்படி அவங்க டாப்பில் வந்தாங்கன்னு கேட்குறீங்களே, நீங்கள் ஷோ பார்த்துட்டு தான் பேசுகிறீங்களா இல்லையா? முதல் வாரம் அவங்க நாமினேஷன்லே கிடையாது. 2வது வாரம் சாண்ட்ரா அவர்களுக்கு, 2வது வாரம் தானே, சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அந்த சீக்ரெட் டாஸ்க்கு பிறகு சாண்ட்ரா அதை நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஓட்டிங்கில் டாப்பில் இருந்தது சாண்ட்ரா, திவ்யா கிடையாது. திவ்யா 2வது இடத்துல 3வது இடத்துல இருந்தாங்க. சாண்ட்ரா தான் டாப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா தன்னுடைய கேமை வந்து
பார்வதி கிட்ட இழந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திவ்யா வந்து பேசி தான் டாப்புக்கு வந்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் இருந்தாப்புல 2வது இடத்துல ஸ்டார்டிங்லலாம். இப்போ கானாவினோத் இருக்காருன்னா 2வது இடத்துல விக்கல்ஸ் இருந்தாப்புல, 3வது இடத்துல பார்வதி இருந்தாங்க, 4வது இடத்துல இருப்பாங்க திவ்யா. அதுக்கப்புறம் பார்வதி கீழே இறக்கிட்டு திவ்யா மேலே ஏறினாங்க, விக்கல்ஸை கீழே இறக்கிட்டு திவ்யா மேலே ஏறினாங்க. அதுக்கப்புறம் தான் கானா வினோத் இல்லாத ஓட்டிங்கில் திவ்யா டாப்பில் இருந்தாங்க. அப்படியே ஒரு சினாரியோவை மாற்றி பேசுகிறாப்புல. பசங்களுக்கு வந்து இப்போ கமருதினும் ஒரு மயிரும் கிளிக்கல. அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எல்லாமே ஃபுல்லாக சண்டை மட்டும் தான் போட்டிருக்காப்புல. அவருக்கு 10 ஃபேன் பேஜ் இருக்கும்போது திவ்யாவுக்கு இருக்க மாட்டாங்களா? இத்தனைக்கும் கமருதினை விடவும் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் முன்னாடியிலேருந்தே இருக்காங்க. பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த சீரியல் நடந்திருக்கு. 5 வருஷமாக ஜெனின்ற கேரக்டரில் இவங்க இருந்திருக்காங்க. அந்த கேரக்டர் மாற்றவே இல்லை. அவ்வளோ பெரிய பேர் அந்த சீரியல் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துச்சு. அதில் அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஜ் இருக்கிறதுல இப்போ என்ன பிரச்சனை? அன்அஃபிஷியல் என்றைக்குமே அஃபிஷியல் அஃபெக்ட் பண்ணாது. அஃபிஷியலில் யார் என்ன, இப்போ அஃபிஷியல்லையும் வந்து அவங்க பாட் ஓட்டிங் பண்ணுறாங்களா? அஃபிஷியலில் யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தாங்க வின் ஆக முடியும். எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ திவ்யா வந்து இந்த கேம் ஷோக்கு உழைப்பை போட்டிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா 100% போட்டிருக்காங்க. அதை அப்படியே விட்டுறானுங்க. திவ்யாவுடைய உழைப்பு எல்லாத்தையும் விட்டுறானுங்க. விட்டுட்டு வெறுமனே அவங்க பிஆர் மூலமாக மட்டும்தான் இவ்வளோ தூரம் சர்வை பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்துறானுங்க. அது எவ்வளோ தான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணாமையா இத்தனை நாட்களுக்கு மக்கள் உள்ளே வச்சுருப்பாங்க? ஒன்றும் பண்ணாத ஆட்களை மக்கள் வந்து ஒருத்தராக வெளில அனுப்பலையா? எப்படி திவ்யாவை வந்து வச்சுருந்தாங்க கேட்டால் அவங்க பாட் ஓட்டிங் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். என்ன நீங்கள் முக்கினாலும் இப்போ நடக்க போகிறது கிடையாது. கேம் முடிஞ்சு அவங்க தான் கப்பு தூக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுவுங்க, பிரச்சனை கிடையாது. தப்பான ஒரு குற்றச்சாட்டையை ஒருத்தர் மீது வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. எல்லாருடைய உழைப்புக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. அப்படியே துச்சமாக வந்து யாரையும் பேசக்கூடாது. நம்ம அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. சும்மா அங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு திவ்யா உட்காரல. அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணுன்றதுனாலே இவ்வளவு ஒரு டேமேஜை வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அது தப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாட் ஓட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.